வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கௌரி, நீ டென்ஷன் ஆகாதமா, நான் பேசிக்கிறேம்மா. நீ அமைதியேருமா, தயவு செஞ்சு அமைதியாரு. பிரஷர் ஏறிட போகுது. எப்பா செல்வம், இன்னைக்கு ஃபங்க்ஷன் வேற இருக்குன்னு பதறிதான்ப்பா. கௌரி சம்பந்திக்கு ஃபோன் பண்ண சொன்னா. தயவு செஞ்சு நீயும் கோவப்படாதப்பா. எனக்காக கொஞ்சம் பொறுமையா இரு செல்வம். என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இந்த நேரத்துலதான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? எந்த ஜென்மத்து பாவமோ இப்படி நிம்மதி இல்லாம ஆக்கி பாக்குறானே அந்த கடவுள். அம்மா, டாக்டர் தான் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, கொஞ்சம் தான் அமைதியா இரும்மா. உனக்கு இருக்கிற பிரஷருக்கு அந்த பிரஷரை செக் பண்ற மிஷினே வெடிச்சிருமோன்னு நான் பயந்துட்டேன். நீ வா, முதல்ல ரெஸ்ட் எடு. வா. என்னது ரெஸ்ட் எடுக்கணுமா? 6 அமர உட்காந்து நான் ரெஸ்ட் எடுத்தா வேலையெல்லாம் யாரு செய்வாங்க? எனக்குன்னு யார் இருக்காங்க? நல்லதோ கெட்டதோ என் வேலையை நான் தானே பார்க்கணும். நான் பாத்துக்கிறேன். ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் ஒன்னும் பிடிவாதெல்லாம் பிடிக்கல செல்வம். நீ ஏன் சொல்லு. நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போய் படுத்துட்டா ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தானே முக்கியம். என் புள்ள வாழ்க்கைய நான் தானப்பா பார்க்கணும். உன்னதான் விட்டுட்டேன். கதிரியாச்சும் நான் பத்திரமா பாத்துக்கணும்ல. மகா, உன் வேலையை ஒரு 2 நாள் தள்ளி போடுமா. கௌரியால எதுவும் செய்ய முடியாது. நீதாமா எல்லாத்தையும் பாத்துக்கணும். மாமா, என் வேலையா இருந்தா நான் தள்ளி போட்டிருப்பேன். ஆனா 2 நாள் கழிச்சு எக்ஸ்போ இருக்காதுல்ல மாமா. இப்ப போனதானே சரியா இருக்கும். கல்யாணத்தை விட எக்ஸ்போ முக்கியம்னு சொன்னேன். அம்மாவே போன்னு தான் சொன்னாங்க. ஆனா அம்மா இப்ப இப்படி இருக்கும்போது உனக்கு எக்ஸ்போ தான் முக்கியமா? விடுறே, இதான் நடக்கும்னு நமக்கு தெரியாதா? எனக்காக நீ ஒன்னும் கெஞ்ச வேண்டாம். இருக்கிற வரைக்கும் நம்ம வேலையை நாமளே பாத்துக்கலாம். அதுக்கு மேல ஏதாச்சும் ஆகணும்னு இருந்தா ஆயிட்டு போகட்டும். என்னம்மா தலை சுத்துதுடா. கௌரி, கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்றேன்ல. ஆளுக்கு இப்படி புரியாத புடிச்சா என்னதான் பண்றது கௌரி? அப்பா, அம்மா மேல என்னப்பா தப்பு? அம்மா கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? மகா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஆனா இப்ப கேக்குறேன். நீ சிங்கப்பூர் போக வேணாமா? ஐயோ மாமா, இங்கதாமா இருக்கணும். இல்ல மாமா. நீ எதுவும் சொல்லாதமா. சாதாரண நாளா இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். ஆனா வீட்டுல இவ்வளவு பெரிய விசேஷம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொந்தக்காரங்களா வந்துருவாங்க. நீ இங்க இருக்கணுமா? நீ எங்கேயும் போக வேணாம். சரின்னு ஒரு வார்த்தை அவ வாயிலிருந்து வருதான்னு பாத்தியா? இதுக்குதான் எனக்காக யாரும் கெஞ்ச வேண்டாம்னு சொன்னேன். என் புள்ள கல்யாணம் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் ஆயிடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா, சொன்னா கேளு. உட்காருமா, உட்காருமா. நீ எதுவும் செய்யாத, உட்காரு. மகா, அம்மா தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல. அம்மா நிலைமையை நீ பாத்துட்டு தானே இருக்க. நீ எங்கேயும் போக வேண்டாம். மா, அவ இங்கதான் இருப்பா. நீ வா. கௌரி, வெண்ணிலா, அந்த மாத்திரை சீட்டை கூட நான் போய் ஆயிட்டு வந்துடுறேன். நீ கௌரிய உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைமா. சரி கௌரி, டென்ஷன் ஆகாது. நீ அமைதியா போய் படு. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். போ கௌரி.
எப்படி அப்பா, அப்பா, அப்பா. என் தங்கமே என்ன நடிப்பு என்ன நடிப்பு தூள் கிளப்பிட்டமா